ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீசனோட 38வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ராஜா முன்னாடி மூத்த இளவரசி அவரோட உண்மையான சுயரூபத்தை காட்டியிருந்தா அத்தோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? என்ன பேச்சு பேசுறேன்னு ராஜா கத்த ஆரம்பிக்க, நான் மட்டும் உனக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்தா நீ ராஜாவே ஆயிருக்க மாட்ட, நான் பண்ணிருக்க கூடாதுன்னு மூத்த இளவரசி கத்துறா. உனக்கு அறிவே ஏதாவது இருக்கா இல்லையா? இல்லைன்னா நம்ம எல்லாம் எப்பயோ இறந்து போயிருப்போம், புரியுதா அப்படின்னு கேட்க, உடனே மூத்த இளவரசி பார்த்துட்டு, இதுக்கு மேல நீ ராஜா கிடையாது, இனிமே எல்லாமே ஏன் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு, நீ ராஜா கிடையாதுன்னு கத்த ஆரம்பிக்க, ஆளுங்கெல்லாம் உள்ள வராங்க. ராஜா கிட்டயே வாழை நீட்டி போர் செய்யற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. கூடவே இந்த மினிஸ்டரும் வந்துடுறான். நீங்க என்ன பண்ற அப்படின்னு ராஜா ஷாக் ஆயிட்டு கேட்க, ஜியாங்கோட மாமனார் தானே இவன், நீ என் பையனை கொன்ன, அதனால ஏத்துக்க முடியல, சோ நான் உனக்கு எதிரா மாறிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ராஜாக்கு நடக்கிற சூழ்ச்சி எல்லாம் இப்பதான் புரியுது. வேகமா மூத்த இளவரசி அரியணைக்கு ஏறுறா. ராஜாக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவரோட ஒட்டுமொத்த பொறுப்பை இப்போ அவர் பாத்துக்கிறதுக்காக எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்திருக்காரு. நான் தான் இனிமே மகாராணியா இருந்து பாத்துக்க போறேன். இப்போதைக்கு ஃபுல்லா பதவி ஏத்துக்கலனா கூட பொறுப்பு மொத்தமா என் கைக்கு வந்துருச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ராஜா அமைதியா நிக்கிறாரு. ராஜாவோட அசிஸ்டன்ட் வேற வழியே இல்லாம அனௌன்ஸ் பண்றதுக்காக வெளியே போயிடுறான். பார்த்தா ஒட்டு மொத்தமா ராஜாவோட சப்போர்ட் ஆளுங்க அத்தனை பேரும் செத்து கிடக்குறானுங்க. ஃபுல்லா இப்ப அந்த மூத்த இளவரசியோட ஆளுங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. மினிஸ்டர் பார்த்து சிரிக்கிறான். ஆனா அதுக்குள்ள சிசியை காப்பாத்தி இவளோட வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. சிசி எந்திரிக்கிறா. எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு கேக்குறா. எல்லாரும் நல்லதா இருக்காங்க, கவலைப்படாதன்னு அசிஸ்டன்ட் சொல்ல, மூத்த இளவரசி ரொம்ப பெரிய ஆபத்தான வேலையில இறங்கிட்டா, நான் எப்படியாவது போய் அப்பாவையும் காப்பாத்தி கூட்டு வரணும்னு சொல்ல, அப்பாக்கு எதுவும் ஆகல, ஜின்னு காப்பாத்த போயிருக்கான், நீ அமைதியா இரு அப்படின்னு நம்ம சிசி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிசி மறுபடியும் மயங்கி விழுந்துடுறா. இந்த விஷயம் ஜின்னுக்கு தெரியுது. ஜின்னு மின்னல் வேகத்துல சிசிய பாக்குறதுக்கு ஓடி வரான். பாதி உயிர்ல இருக்கிறத பாத்துட்டு அவனுக்கு அழுகையா வருது. சிசியும் இவனை பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறா. ஜின், நான் சொல்றத கேளு, நம்ம 2 பேரும் பிரியறதுல எனக்கும் இஷ்டம் இல்லதான், ஆனா நம்ம 2 பேரும் இப்ப பிரிஞ்சா மட்டும்தான் இப்போ இந்த நிலைமையில இருந்து நாட்டை மறுபடியும் மீட்டு கொண்டு வர முடியும். இல்ல அப்படின்னா ஏற்கனவே என்னை பத்தி ரொம்ப கேவலமா வெளியே பேசிட்டு இருக்காங்க, நான் நானும் தேவதை அப்படின்னு தெரிய வச்சிருவா மூத்த இளவரசி. தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் என்ன அடிக்கிறதுக்கு வருவாங்க, நீ என்ன மட்டும் வெளியே அனுப்பணும், இல்ல என் கூட ஓடி வந்து மறைமுகமா வாழணும், அது எனக்கு பிடிக்கல, அதனால நம்ம பிரியறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சின்னதா ஒரு பிரிதல் மட்டும் நம்ம போடலாம், அந்த பிரிதல் மூலமா நம்மளே காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு சிசி சொல்ல, ஜின்னு அழுதுட்டே ஓகேன்னு சொல்றான். மூத்த இளவரசி உள்ள போறா. உள்ள சிசி இல்லாததை பார்த்துட்டு, இவ்வளவு கூட தப்பிக்க விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, அவன் நானும் தேவதைங்கிறத அனௌன்ஸ் பண்ணுங்க, யாரு பார்த்தாலும் அவளை கல்லால் அடிச்சு கொல்லட்டும்னு சொல்ல, அத்தனை பேரும் ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிசி கிட்ட வேலைக்கார பொண்ணு ஓடி வந்துட்டு இருக்கா. ஆனா வெளியே போற ஜின்னு அவங்க அண்ணன் கிட்ட, சிசி இந்த மாதிரி மறுபடியும் நானும் உங்க கிளம்பி போறேன்னு சொல்லிருக்கா, அவ கூட என்னால போக முடியாது, எனக்கு இன்னொரு வேலை இருக்கு, பத்திரமா அவ கூட போய் காப்பாத்தி அவளை எப்படியாவது நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு ஜின்னு சொல்ல, அண்ணா சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் பாத்துக்கிறேன்னு, நான் அந்த ஊருக்கு அவ கூடயே போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் அரியணை கூட ஆரம்பிக்குது. ராஜா வரல. மத்த மினிஸ்டருங்க எல்லாம் ராஜாக்கு என்ன ஆச்சுன்னு டென்ஷனா இருந்துட்டு இருக்க. அப்ப மூத்த இளவரசி உள்ள வரா. ராஜா அவருக்கு உடம்பு முடியலங்கிறதால ஒட்டுமொத்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டாரு, நான் தான் நாட்டை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜட்ஜ் இருக்கானே, ராஜாக்கு என்ன உடம்புக்கு அப்படின்னு கேக்குறான். அதிகமா கவலைப்பட்டு அவருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னு சொல்ல, ராஜாவோட பத்திரம் இருக்கும்ல, அதை என்கிட்ட காட்டுங்க, அப்பதான் நான் நம்புவேன்னு சொல்ல, மினிஸ்டர் பாக்குறான். ஆளா மூத்த இளவரசி எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும், நான் ஏத்துக்கிறேன்னு காலில் விழுந்துடுறான். அடுத்து ஜின்னோட அண்ணாச்சி வரான். நானும் கம்ப்ளீட்டா இவங்களை ஏத்துக்கிறேன் அப்படின்னு காலில் விழுந்துடுறான். இப்ப அடுத்து பட்டத்து இளவரசன் இருக்கான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்டா அப்படி பண்றேன்னு சீயை பார்த்து திட்ட ஆரம்பிக்க, சுத்தி நிக்கிற அத்தனை மினிஸ்டரும் ஒவ்வொருத்தங்களா நானும் ஏத்துக்கிறேன்னு காலில் விழுந்துட்டே இருக்காங்க. இங்க ராஜாட்ட போய் விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ராஜாவோட ரூம்குள்ள அடைச்சு வச்சுட்டு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன பண்றது அப்படின்னு. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஜின்னு மட்டும் தான் நம்மள காப்பாத்தணும்னு சொல்ல, ஜின்னு மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கான்னு கேட்க, நான் தப்பா மனுஷங்களை பத்தி கணக்கு போட மாட்டேன், ஜின்னு மேல முழு நம்பிக்கையும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ராஜா. மூத்த இளவரசி அடுத்து நம்ம ஜட்ஜை பார்த்து, சார் நீங்க மட்டும் ஒத்துக்க மாட்டீங்களோ அப்படின்னு நக்கலா கேட்டுட்டு இருக்க. அதுவும் இல்லாம இந்த ஜின்னு இன்னைக்கு அரண்மனைக்கு வரணும், வரவே இல்ல, அவனை புடிச்சிட்டு வர சொல்லி நான் உத்தரவு போடவா அப்படின்னு மினிஸ்டர் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து எதுவுமே நடக்காத மாதிரி ஜின்னு கேஷுவலா வந்துட்டு, இங்க என்ன நடக்குது மூத்த இளவரசி, நான் உங்களுக்கு சொந்தக்காரன், என்னை பத்தி இவர் இவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்க கேட்க மாட்டீங்களா, நான் உங்களை கம்ப்ளீட்டா ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவன் ஒரு வணக்கத்தை போட, மூத்த இளவரசி நக்கலா பாத்துட்டு இருக்கா. எங்க ஜட்ஜ் அரண்மனையில இருந்து வெளியே வரான். பக்கத்து பில்டிங்ல இருந்து அப்படியே பட்ட விட ஆரம்பிக்கிறா நம்ம ஃபூச்சிங். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்கு, ராஜாவை அடைச்சு வச்சுட்டாங்க போலன்னு ஃபூச்சிங் சொல்ல, நம்ம ஏதாவது பண்ணணும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஜட்ஜும் அவளுக்கு வாக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். பட்டத்து இளவரசன் 2 பேரும் அடுத்த நேரம் ராஜாவை பாக்குறதுக்கு உள்ள வராங்க. ஆனா பார்த்தா அங்க மூத்த இளவரசியோட ஆளுங்க வந்துட்டு யாரும் உள்ள போக முடியாது, ராஜாக்கு உடம்பு முடியலங்கிறதால எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல, பட்டத்து இளவரசனாலேயே ஒண்ணும் பண்ண முடியல, திரும்பி போயிடுறான். இங்க ராஜா கிட்ட அசிஸ்டன்ட் வந்த பிரின்ஸ் எல்லாம் வெளியே அமிச்சிட்டாங்கன்னு சொல்ல, மூத்த இளவரசி இன்னும் எவ்வளவு தூரம் போலான்னு இருக்கான்னு தெரியல, அமைதியா தான் பொறுத்திருந்து பாக்கணும் அப்படின்னு ராஜா சொல்றாரு.
பட்டத்து இளவரசன் சீ கிட்ட வரான். வா நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு அவன் கூப்பிட, இல்ல நான் மூத்த இளவரசியை நம்புறேன், அவங்க கரெக்டா தான் பண்ணுவாங்க, நான் போயிட்டு வரேன் சீ அங்க இருந்து போயிடுறான். மூத்த இளவரசி கிட்ட அவன் வேலைக்காரன் வந்து விஷயத்த சொல்றான், இந்த மாதிரி சீ நமக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு. இப்பயாவது அவனுக்கு அறிவுன்னு ஒண்ணு வந்தது. சரி பாத்துக்கலாம், இருக்கட்டும், நம்ம கைக்கு ஏதாவது அடிமை வேணும்ல அப்படின்னு மூத்த இளவரசி கேட்டுட்டு இருக்கா. இங்க நம்ம சிசி கிளம்பி சூவோட சேர்ந்து ஒரு குதிரை வண்டியில அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறா. அவளுக்கு பதிலா இந்த இடத்துல இப்ப நம்ம தூ இருக்கான்ல, அவன் நின்னுக்கிட்டு இருக்கான். நம்ம சிசியோட அண்ணா நிக்கிறான். அதே மாதிரி சிசியோட வேலைக்கார பொண்ணு 3 பேர் இங்க இருக்காங்க. நேரா நம்ம ஜின்னு ஜட்ஜ பாக்குறதுக்கு வந்துடுறான். என்ன பண்றதுன்னு எனக்கே ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மூத்த இளவரசியும் பிளான் போட ஆரம்பிக்கிறா. இந்த சிசி கண்டிப்பா வெளியே போவா, அப்ப நம்ம அவளை விடக்கூடாது, கண்டிப்பா அவளை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கா. ஜின்னும் நம்ம ஜட்ஜும் ஒரு பிளான போட, மூத்த இளவரசியும் அந்த மினிஸ்டரும் சேர்ந்து இன்னொரு பிளான போட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்ப நம்ம வந்துட்டு கண்டிப்பா மூத்த இளவரசியை தோக்கடிக்கணும்னா ஒட்டுமொத்த படையும் இந்த மினிஸ்டருக்கு கீழே இருக்கு. அவருக்கு கீழே இல்லாத ஒரே படை அப்படின்னா மூத்த இளவரசியோட ஹஸ்பண்ட் இருக்காருல, பார்டர்ல இருக்காரு, அவரோட படை மட்டும் தான் இருக்கு. சோ நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்ல, சரி ஓகே நம்ம 2 பேருமே மேல சேர்ந்து போயிட்டு இந்த மினிஸ்டரை பாப்போமா, மூத்த இளவரசியோட புருஷனை பாக்கலாமா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க கரெக்டா நம்ம சிசி கிளம்பி போற மாதிரி அண்ணன் கூட கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஆளுங்க ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அங்க இருந்து அப்படியே அவங்க துரத்திட்டே வர அண்ணன் அப்புறமா சிசி மாதிரி வேஷம் போட்டு ஒரு பொண்ணு, அப்புறம் நம்ம தூ இருக்கானே அவன், 3 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிசிய ஒரு குதிரை வண்டியில கூட்டிட்டு சூ போயிட்டு இருக்கா. மறைஞ்சு ஒவ்வொரு இடமா யாரு கண்ணையும் படாம போயிட்டு ஓரமா உட்காந்துட்டு சூ அவளுக்கு உள்ள போயிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. நீ கவலைப்படாத, பாத்துக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சிசி சொல்றா. உடம்பு முடியாம டிராவல் பண்றது அவளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரெக்டா இங்க நம்ம ஜின்னு அவன் அசிஸ்டன்ட் 2 பேருமா சேர்ந்து மூத்த இளவரசியோட புருஷனை பாக்குறதுக்காக பார்டருக்கு போயிட்டு இருக்காங்க. சிசிக்கு உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. சூவும் அவளும் சேர்ந்து கொஞ்சமா மேனேஜ் பண்ணிட்டு எப்படியோ இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பட்டத்து இளவரசன் பாத்துட்டு இருக்கான். அப்பாவை கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்காங்க. எத்தனை நாளைக்கு இது நடக்கும், இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிடுறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து பட்டத்து இளவரசன் உங்களை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு மூத்த இளவரசி கிட்ட சொல்ல, வர சொல்லுங்க மூத்த இளவரசி சொல்றா. பட்டத்து இளவரசன் ஒரு 6 பேருக்கு குழுவோட போயிருக்கான். இவங்க சூப்பரா மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தந்து மோசமா நடந்துகிட்டேன் அத்தை, அதனாலதான் உங்களை பாக்குறதுக்கு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்து இளவரசன் சொல்ல, சரி ஓகே மியூசிக்க கேட்ட வேண்டிதான், இப்பயாவது நீ என்ன ஏத்துக்கிட்டியே அப்படின்னு மூத்த இளவரசி சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து உங்களை ஏத்துக்காம இருப்பேனா அப்படின்னு பட்டத்து இளவரசன் கீழே உட்கார அந்த மியூசிக் வாசிக்கிறாங்களே அவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு கூலிப்படை தான் போல. கையில வச்சிட்டு இருக்க ஒரு ஆயுதத்தை எடுத்து மூத்த இளவரசி மேல ஒரு அம்பை விட அந்த வேலைக்காரிலடி நடுவுல பாஞ்சு எல்லா அம்பையும் அவ வாங்கிடுறா. அவ்வளவுதான், பட்டத்து இளவரசன் பக்கத்துல வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கொல்றதுக்கு ட்ரை பண்ண மூத்த இளவரசி கிட்ட வரதுக்கு முன்னாடியே அவனை கொண்டு போட்டுறாங்க. மூத்த இளவரசி வெறி பிடிச்ச மாதிரி சிரிச்சு பார்த்துட்டு இருக்க. ராஜாக்கு விஷயம் தெரியுது, பட்டத்து இளவரசன் மூத்த இளவரசி கொன்னுட்டா அப்படின்னு. ராஜா பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. டீ எடுத்து வரான். அதான் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு உடனே இந்த மூத்த இளவரசி ஒண்ணுமே நடக்காத மாதிரி எனக்கு எதிரா பட்டத்து இளவரசன் சூழ்ச்சி பண்ணி என்ன கொல்றதுக்கு வந்தான், அப்போ நடந்த சண்டையில அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல சீ ஷாக் ஆயிடுறான். அடி பாவி ரொம்ப கொடூரமானவளா இருப்பா போலயே அப்படின்னு. ஜி அந்த அளவுக்கு கெட்டவன் இல்ல போல. ஜி டக்குன்னு காலில் விழுந்து, அத்தை நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டே போக ஆரம்பிக்கிறான். ராஜா பாக்குறாரு, கண்டிப்பா நம்ம ஜின்னு கிளம்பி போயிருந்தா மூத்த இளவரசியோட புருஷன் தளபதி இருக்காருல அவரை தேடிதான் போயிருப்பான். எப்படி வந்து அவரோட சப்போர்ட் கிடைக்குதா நமக்கு தெரியாது. ஏன்னா தளபதி இருக்காரு ரொம்ப ரொம்ப நேர்மையானவர். பார்டர்ல இருக்கிற சண்டையை காப்பாத்துறது தான் அவரோட வேலை. நானுல இருந்து இப்ப அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு இருக்காங்கிறதால பார்டர்ல பரபரப்பா இருக்கு. சோ அவங்களை விட்டுட்டு கண்டிப்பா நம்ம ஜின்னு கூட அவர் வர மாட்டாரு அப்படின்னு ராஜா சொல்லிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா நம்ம ஜின்னு வந்து சேர்ந்துடுறான் படைகள்லாம் இருக்கிற இடத்துக்கு. அந்த இடத்துக்கு தான் சிசியும் ஒரு குதிரை வண்டியில வந்திருக்கா. சிசியை வேகமா ஓடி போய் பார்த்துட்டு நம்ம ஜின்னு பார்த்துட்டு இருக்கான். நீ நார்மல் தானே, ஒன்னும் இல்லல்ல அப்படின்னு. கரெக்டா இங்க சீயையும் காட்டுறாங்க. சீ வீட்டுல நர்வஸா சுத்திக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஜட்ஜ் வந்துடுறான். இன்னமும் எதுவும் லேட் ஆயிடல, எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும், நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு என்கிட்ட, உங்க அப்பா கொண்டு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியும்லன்னு ஜட்ஜு கேட்க எதுவுமே சொல்லாம அமைதியா உட்காந்துட்டு நம்ம சீ பாத்துட்டு இருக்கான். இங்க மூத்த இளவரசி கிட்ட மறுபடியும் மினிஸ்டர் போயிட்டு சும்மா விடாதீங்க, அந்த சீயையும் அந்த அளவுக்கு எல்லாம் நம்ப முடியாது, இன்னும் எத்தனை நாளைக்கு பொறுப்பு ராணியாவே இருப்பீங்க, இந்த நாட்டுக்கு மகாராணி ஆகணுங்கிற ஐடியா உங்களுக்கு கிடையாதா, இது இப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுக்குள்ள வேற யாராவது பிளான் போட ஆரம்பிச்சிருவாங்க, சூட்டோட சூடா முடிக்கணும்னு சொல்ல நீ சொல்றதும் கரெக்ட் தான், மகாராணியாக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு பட்டத்து இளவரசி சொல்றா. அடுத்த நாள் காலையில அவளோட ஒரு சின்ன டீமை கூட்டிக்கிட்டு நேரா ராஜாவை பார்க்க போயிட்டு கையில ஒரு பத்திரத்தை ஒண்ணு கொடுக்குறா. இதுல ஒழுங்கா கையெழுத்து போட்டு இந்த நாட்டை ஏன் பொறுப்புல விட்டுரு அப்படின்னு. உடனே ராஜா பாக்குறாரு, நீ உன் பொண்ணு சாவுக்கு பழிவாங்க தான் வந்த நினைச்சேன், ஆனா உனக்கு ராணி ஆகணுங்கிறது தான் ஆசையா அப்படின்னு கேட்க கண்டதையும் பத்தி பேசாம யோசிச்சு கையெழுத்து போட்டு வைங்க, நான் அப்புறம் வரேன், சீலை முதல்ல வந்து இதுல வச்சிருங்க, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா.
இங்க ஜின்னு சிசியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல சிசி பாக்குறா. இல்ல ரெஸ்ட் எடுக்க முடியாது, நானும் ஏற்கனவே டீம் எல்லாம் திரட்டிட்டு படையெல்லாம் திரட்டிட்டு போருக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்ம சும்மாவே இருந்தா நிறைய டைம் வேஸ்டா போயிடும். நான் சொல்றது கேளுங்க, நான் நானுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க கரெக்டா அங்க ஒரு குதிரை ஒண்ணு வருது. பார்த்தா அதுல நம்ம சிசியோட அண்ணன் தான் குத்துயிரும் கொலையுயிரமா வந்துட்டு இருக்கான். அவனை கூட்டு போய் உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க தூவும் அதே மாதிரி என் வேலைக்கார பொண்ணு எங்கன்னு சிசி கேட்க அந்த 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அங்க உன் வேலைக்கார பொண்ணுக்கு தான் ஒன்ன மாதிரி வேஷம் போட்டு கூட்டு போனோம். அவளாதான் அந்த முடிவுக்கு வந்தா. அவங்க கூட போகும்போது நீ தான் வர நினைச்சிட்டு நிறைய பேர் அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தூ எல்லா அம்பையும் நெஞ்சில வாங்கிக்கிட்டான். ஆனா அந்த பொண்ணு அப்படியே உச்சில இருந்து கீழே விழுந்து உனக்காக அவ உயிரை இழந்துட்டான்னு சொல்ல சிசி கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. எனக்காக தான் அவன் இத்தனை வருஷமா என் கூடயே இருந்தா, எனக்காக நன்றியோட இருந்தா, இப்ப எனக்காக உயிரையும் விட்டுட்டாளா நான் வாழ ஆரம்பிக்க சூ பாக்குறா. இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு வந்துட்டடி, இதுக்கப்புறம் அழுது உன் உயிர் போயிடுச்சு தேவையில்லாமன்னு வச்சுக்கோயேன், எல்லாரோட தியாகமும் வேஸ்டா போயிடும், கொஞ்சமாவது சுதாரிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஆமா இல்ல நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சிசி பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஜின்னு சிசியும் உனக்கு நைட்டு வெளியே வந்து நடந்துட்டு இருக்காங்க. ஜின்னு கிட்ட நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூவை மட்டும் கூட்டிக்கிட்டு நம்ம சிசி அங்க இருந்து கிளம்ப ஜின்னு அசிஸ்டன்டோட குதிரையில ஏறி கிளம்பிடுறான். சிசிக்கு அழுகையா வருது. ஜின்ன மறுபடியும் பாப்பேனான்னு தெரியாதே அப்படின்னு யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப ஜின்னு மனசு கல்லாக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ராஜா சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஜின் என் நேரத்துக்கு என்னோட கால்குலேஷன் படி பார்த்தா மூத்த இளவரசியோட புருஷன் தளபதியை போய் பார்த்திருப்பான், ஆனா அவர் கண்டிப்பா வர மாட்டேன்னு சொல்லிருப்பாருன்னு சொல்ல அதே மாதிரியே நம்ம ஜின்னு கிட்ட தளபதி நான் எப்படிப்பா இங்க வர முடியும், நானும் படைகள்லாம் அட்டாக் பண்றதுக்கு நின்னுகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நாட்டுக்குள்ள வந்துட்டா பக்கத்து நாடு வந்து அட்டாக் பண்ணிடாதான்னு கேட்க ராஜா உயிருக்கு ஆபத்து, தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு நம்ம ஜின்னு கூப்பிடுறான். ராஜா உத்தரவுப்படிதான் நான் இங்க வந்திருக்கேன், திடீர்னு மனசு மாதிரி என்னால அங்க வர முடியாது அப்படின்னு அவரும் ரொம்ப ஸ்டபர்னா சொல்லிடுறாரு. இங்க மூத்த இளவரசியை காட்டிக்கிட்டு இருக்காங்க. மினிஸ்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு மகாராணி ஆகணும்லாம் எனக்கு ஒன்னும் ஆசை இருந்தது இல்ல, ஹையஸ்ட் பவர்ல இருக்கணும்னு நான் நினைச்சேன், இப்போ நான் மகாராணி ஆயிட்டேன் அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்ல அந்த மினிஸ்டர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு என்னோட மீதி குடும்பத்துக்கும் பதவியை கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல அதே மாதிரி ஒட்டுமொத்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் பெரிய பெரிய பதவியை கொடுக்குறேன்னு மூத்த இளவரசி சொல்லிடுறா. அவனும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னு காலில் விழுந்துக்கிட்டு எப்படியாவது எங்க கூட ஹெல்ப்புக்கு நீங்க வந்தே ஆகணும், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப மோசமாயிடும் நிலைமை, அதுவும் நம்ம நானுல இருந்து படை எடுத்து வர மாட்டாங்க, ஏன்னா சிசி எங்க போயிட்டு இருக்கா, சிசி தான் நானும் தேவதைன்னு சொல்ல இங்க அந்த தளபதியே ஷாக் ஆயிட்டு இருக்காரு. நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு. ஆமா இவ கழுத்துல அந்த எம்பளம் இருக்கு, அதை பார்த்ததுமே அங்க இருக்கிற எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மூத்த இளவரசி மறுபடியும் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு ஜின்னையும் சிசியையும் கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்றதுன்னு கேட்க அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ஆள் அனுப்பியிருக்கோம், இன்னும் 4-5 நாள்ல கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு அந்த மினிஸ்டரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம சிசி சூ 2 பேருமா சேர்ந்து நானுக்குள்ள வந்துடுறாங்க. அங்க இருக்கிற தலைவியை பார்த்து இந்த இடம் அப்படியே இருக்கு, நீங்களும் அப்படியே இருக்கீங்க, கால்வலி சரியா போயிடுச்சான்னு சிசி கேட்க நம்ம 2 பேரும் பாத்துக்கிட்டதே கிடையாது, என் பழைய காயத்தை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு நானும் தலைவி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஜின்னு கிட்ட தளபதியும் நான் உன் கூட வர மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்க, இங்க பாருங்க உங்களுக்கு வந்து நம்ம நாட்டுல இருந்து திருப்பி வந்து ஓலை வந்திருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா அது ராஜா அனுப்புறது கிடையாதுங்கிறது உங்களுக்கு நான் எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க உடனே ஜின்னு அமைதியா பாத்துட்டு இருக்கான். தளபதியும் எதுவும் சொல்லாம பாத்துட்டு இருக்காரு. இங்க சிசியை பாக்குறதுக்கு யானா வந்துடுறா. இந்த பொண்ணுதான் நம்மளோட தேவதை அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல இருக்கிற சின்னத்தை காட்ட அங்க இருக்கிற அத்தனை பேருமே நம்ம சிசியோட காலில் விழுந்து வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்க உனக்கு வணங்குறோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னு கிட்ட தளபதி சரிப்பா நீ சொல்றத கூட நான் நம்புறேன், ஆனா நானும் படைகள் பார்டர்ல இருந்து பின் வாங்கணும், பின் வாங்கினா என் டீமை கூட்டிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜின்னு ஓகே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சிசி சொல்லிக்கிட்டு இருக்கா, இப்ப நம்ம எல்லா படைகளையும் கூட்டிட்டு பின் வாங்கணும்னு சொல்ல அப்பன்னு பார்த்து அந்த நாட்டுக்காரங்களை நம்ம அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு தலைவி கேக்குறா. யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க, எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், போர் மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கும் அழிவுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல உடனே தலைவி பாக்குறா, தேவதை சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப ஆளுங்க ஓடி வந்து ஜின்னு கிட்ட நானும் படைகள்லாம் வாபஸ் வாங்கி போயிடுச்சுன்னு சொல்ல நான் சொன்னேன் நடந்துருச்சு, இப்பயாவது நம்ம நாட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்க உடனே நம்ம தளபதி பாக்குறாரு. சீக்கிரம் படைகளை எடுங்க, நம்ம இப்ப கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 7வது இளவரசர் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம தளபதி காலில் விழறாரு. ஜின்னு வேக வேகமா அங்கிருந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம நானும் தலைவி கேக்குறாங்க, படைகள் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு வர சொல்லிட்டுப்பா, நாங்க அதே மாதிரி பண்ணிட்டோம், இப்ப நம்ம போற இடத்துக்கு கிளம்பி போறோமா, எப்ப அந்த நாட்டை அழிக்க போறோம் அப்படின்னு சொல்ல சிசி சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் எல்லாத்தையுமே போன ஜென்மத்துல வாழ்ந்து பார்த்துட்டேன், அதனாலதான் எனக்கு இந்த ஃபியூச்சர் தெரிஞ்சிருக்கு, நம்ம படையெடுத்து போனா அந்த நாட்டுல இருக்க நிறைய பேரை கொல்லலாம் இல்லைன்னு சொல்லல, ஆனா அது நமக்கு ஒரு பெரிய அழிவை தான் தரும், நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அப்ப நமக்கு வந்து ரொம்ப ரிசோர்ஸ் கம்மியா இருக்கு இந்த இடத்துல, நம்மளால வாழ முடியாது, என்னதான் பண்றது அப்படின்னு மக்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மறுபடியும் நம்ம ஜட்ஜும்
அதே மாதிரி பக்கத்து பில்டிங்ல இருந்து நம்ம ஃபூச்சிங்கும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ராஜாவை கூட்டு போயிட்டு கடத்தி வச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல ஏதோ ஃபங்க்ஷன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மூத்த இளவரசி பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு ஃபூச்சிங் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜின் அதுக்குள்ள வராட்டி என்ன பண்றது அப்படின்னு அவ கேக்குறா. சரி ஓகே நான் ஏதாவது ட்ரை பண்றேன் அப்படின்னு ஜட்ஜ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நேரா மூத்த இளவரசி கிட்ட அசிஸ்டன்ட் போயிட்டு எல்லாரையும் ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லிட்டேன்னு சொல்ல எல்லாரும் வந்துதான் ஆகணும், அத்தனை பேரையும் வர சொல்லு அப்படின்னு மூத்த இளவரசி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க எம்ப்ரஸ் பூச்சிங்க பார்த்து நீங்க இருந்து ஓடி போயிடு, நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்ல அம்மா நான் இன்னும் குழந்தை கிடையாது, நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு அப்படின்னு பூச்சிங் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஜின் இருக்கான அவன் டீமோட உள்ள வர ஆரம்பிக்கிறான். இப்போ புது தளபதியோட சேர்ந்துக்கிட்டு அங்க இருக்கிற வாசல்ல இருக்கிற ஆளுங்களுக்கு காசு கொடுத்து உள்ள போலான்னு ட்ரை பண்ண, ஆனா அவங்க யாருமே கொஞ்சமும் மசிய மாட்டிக்கிறாங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து சீ வந்துடுறான். நம்ம ஜின்ன பாத்துடுறான். ஏன் ஆளுங்க தான் அவங்கள உள்ள விடு அப்படின்னு சொல்ல, இல்ல டெஸ்ட் பண்ணி தான் அனுப்பணும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. நான் சொல்றேன்ல உள்ள விடுறா அப்படின்னு சீ சொல்லிட்டு அத்தனை பேரையும் உள்ள கூட்டு போயிடுறான். இங்க நம்ம சிசி அங்க இருக்கிற ஆளுங்க மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு முன்னாடி வந்து நிக்கிறா. படையெடுத்து யாரும் போவேனான்னு சொன்னேன், என்ன பண்றது நான் சொல்றேன், நான் 1 வருஷத்துக்கு உங்க கூடயே இருக்க போறேன், நீங்க சண்டைக்கு ரெடியா இருக்கேன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா சண்டை போட்டு யாரும் நிம்மதியா வாழ முடியாது, நம்ம எல்லாமே நிம்மதியா வாழ்றதுக்கு பிறந்தவங்க தான், சோ நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கான சில வழிமுறைகளை நான் சொல்றேன், அதை ஃபாலோ பண்றீங்களான்னு கேட்க அத்தனை பேருமே காலில் விழுந்து நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நம்ம மூத்த இளவரசி ஜட்ஜை எடுத்துட்டு வர சொல்றா. ஜட்ஜை நல்லா அடின்னு அடிச்சு இழுத்துட்டு வந்துடுறாங்க. மூத்த இளவரசி பார்த்துட்டு ஏண்டா எல்லாரும் எனக்கு அடிமை ஆயிட்டாங்க, நீ மட்டும் என் பேச்சை கேட்காமலே சுத்திக்கிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு பூச்சை நசுக்கிடுறேன் பாரு அப்படின்னு அவன் காலில் ஏறி மிதிக்க ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.